அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இஸ்ரேல் ஈரான் இடையே போர் தீவிரமடைந்திருப்பதால் மத்திய கிழக்கில் பதற்றம் தற்போது அதிகரித்து வருகிறது. தொடர்ந்து இரண்டு நாடுகளும் மாறி மாறி தாக்குதலை நடத்தி வரக்கூடிய நிலையில் ஒரு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். சற்று நேரத்திற்கு முன்பாக ஈரான்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை கூட விட்டு வைக்காம இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட 36 பேர் பலி என்ற அண்மை செய்தியை பார்த்தும் தொடர்ந்து அங்க ஒரு பதற்றமான சூழல் நிலவி வரக்கூடிய நிலையில கள நிலவரம் என்னவாக இருக்கு? இஸ்ரேல் தனது தாக்குதலை ஈரான் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது. இஸ்ரேல் ஆரம்பத்தில் ஒரு மேல்மட்டமான தாக்குதலை நடத்திய நிலையில் ஈரானினுடைய பதில் தாக்குதல் காரணமாக தாக்குதலை தற்பொழுது இஸ்ரேல் தீவிரப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் ஈரானினுடைய தெற்கு பகுதியில் பெண்கள் கல்லூரி மினாப் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் பள்ளி மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் 40 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தொடக்கத்தில் 36 என்ற எண்ணிக்கையில் இருந்த 36 என்ற அளவில் இருந்த அந்த எண்ணிக்கை தற்பொழுது 40ஆக அதிகரித்திருக்கிறது. பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பொது இடங்களிலும் இஸ்ரேல் தாக்குதல் அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக ஏராளமான அப்பாவிகள் உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. பள்ளி குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் மேலும் இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக நூற்றுக்கணக்கான ஈரானினுடைய ராணுவ நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் சார்பில் தாக்குதலானது நடத்தப்பட்டு வருகிறது. ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் கூட இந்த தாக்குதலில் இதுவரை அப்பாவி பொதுமக்களே அதிக அளவில் உயிரிழந்திருக்கிறார்கள். குறிப்பாக பள்ளி குழந்தைகள், பொதுமக்கள் என பலி எண்ணிக்கை கிட்டத்தட்ட 100ஐ நெருங்கி இருக்கிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் தற்பொழுது மீண்டும் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது. போர் பதட்டம் காரணமாக மத்திய கிழக்கு முழுவதுமே ஒரு பதற்றமான சூழல் தான் நிலவுகிறது. பல்வேறு நாடுகள் விமான சேவையை நிறுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக ஏர் அரேபியா, கத்தார் ஏர்வேஸ், எமிரேட்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் விமான சேவையை ரத்து செய்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஏர் இந்தியா, இண்டிகோ நிறுவனமும் மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அனைத்து விமானங்களையும் ரத்து செய்திருக்கிறது. எமிரேட்ஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் துபாய்க்கும் அதே போல துபாயில் இருந்தும் விமான சேவை நிறுத்தப்படுவதாக எமிரேட்ஸ் அறிவித்திருக்கிறது. அதே போல பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் டெல்லவீவ் உள்ளிட்ட மற்றும் மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு மார்ச் 3ஆம் தேதி வரை விமான சேவையை நிறுத்தி வைப்பதாக அறிவித்திருக்கிறது. அதே போல இண்டிகோ ஏர் இந்தியா நிறுவனமும் அறிவித்திருக்கிறது. கத்தார் ஏர்வேஸ் நிறுவனமும் கூட கத்தாருக்கும் கத்தாரிலிருந்து மற்ற பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய விமானங்கள் நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. விமான சேவை முற்றிலுமாக மத்திய கிழக்கு பகுதியில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் இஸ்ரேலும் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது. ஈரானும் எந்த வகையில் தாக்குதல் நடத்தினாலும் கூட பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரானும் அறிவித்திருக்க நிலையில் இந்த பலி எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மதியழகன், தொடர்ந்து ஈரானை தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 40 பெண் குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறாங்க. இது போன்ற ஒரு சூழல்ல அரச தலைவர் இருக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி தான் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. அதை தாண்டி என்னென்ன இடத்தெல்லாம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு வராங்க, இதுக்கு ஐநா மற்றும் உலக அமைப்புகள் தரப்புல இருந்து ஏதாவது கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கா? அது பற்றியான விவரங்கள். இந்த விவகாரத்தில் ஐக்கிய நாடுகள் சபை தலையிட வேண்டும் என்று ஈரான் ஒரு கோரிக்கையானது விடுத்திருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய இந்த அத்துமீறிய தாக்குதலை நிறுத்த வேண்டும், இதற்கு ஐக்கிய நாடுகள் சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவசர கூட்டத்தை எல்லாம் கூட கூட்ட வேண்டும் என்று ஈரான் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. இருப்பினும் ஐநா தரப்பிலிருந்து எந்த ஒரு தகவலும் அதிகாரப்பூர்வமாக வரவில்லை. இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் அவர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்திருக்கிறார். அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஈதர்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி இருந்தது ஏற்கனவே. அந்த நிலையில் தான் தற்பொழுது ஆஸ்திரேலியா பிரதமர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய நடவடிக்கைக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஈரானை பொறுத்தவரை இஸ்ரேல் மீது மட்டும் தாக்குதல் நடத்தாமல் அமெரிக்கா தங்களது இராணுவ தளங்களை வைத்திருக்கக்கூடிய பஹ்ரைன், குவைத், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் மீதும் குறிப்பாக அமெரிக்கா அந்த நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டு இருக்கின்றன. தாக்குதல் ஒரு பக்கம் தீவிரமாக நடைபெற்று வந்தாலும் கூட சர்வதேச
அமைப்புகள் உள்ளிட்டவைகள் சார்பில் இன்னமும் போரை இந்த சண்டையை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை. அவ்வாறு வைத்தாலும் கூட இஸ்ரேலும் அமெரிக்காவும் அதனை ஏற்குமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அவர்கள் இந்த சர்வதேச அமைப்புகளை எல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொண்டதில்லை. அந்த வகையில் அவ்வாறு கோரிக்கை வைக்கப்பட்டாலும் கூட அதனை ஏற்றுக்கொண்டு இரு நாடுகளும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்துவார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான்.